குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். 15/3/2016 செவ்வாய்க்கிழமை, சொசி ஸ்ரீ மன்மத வருஷம், உத்தராயணம், சிஷிர் ரித்து, மீன மாசம், பங்குனி மாதம் 2ஆம் தேதி, சுக்லபக்ஷம், சப்தமி, செவ்வாய்க்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு அன்பான, அந்யோன்யமான, ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். இன்றைய குளிகை நேரம் பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் குரு பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சுக்கர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் இரவு 1:11 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். முயற்சியும் பயிற்சியும் மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இன்கம் டே அப்படின்னு சொல்லலாம். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், தனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார உயர்வுகள் ஏற்பட போகிறது. எதிர்பாராத பொருளாதார வரவுகளை நோக்கி மகிழ்ச்சி, ஆனந்தம் அடைய போறேள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான வெற்றி தினமா அமைய போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். ரம்யமான ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான திறமை ஆற்றல் இருந்துருக்கு. லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனும் சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கிறது அபரிமிதமான அனுகூலங்கள், லாபங்கள், மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருகக்கூடிய தினமா அமைய போறதோ. இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது உங்களது சிந்தனை ஒரு இடத்துலையும் செயல் ஒரு இடத்துலையும் இருந்துருக்கு. செயல் இருக்கிற இடத்திலேயே சிந்தனையையும் செலுத்துங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சூழ்நிலைகளை சாதகமாக்கி வெற்றி அடையக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சி தினமா அமைய போறதோ. சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தினம் அனுகூலங்கள், லாபங்கள், மகிழ்ச்சி பெருகக்கூடிய தினமா அமைய போறதோ. விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல குடும்பஸ்தானாதிபதி சயனஸ்தானத்துல போய் சஞ்சரிக்கும் போது மகிழ்ச்சிகரமான, உல்லாசமான, சொகுசான சூழ்நிலைகள், ஆனந்தத்தை கொடுக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசிக்காரா எப்போதும் மனசுல எதை நினைச்சிருக்கீளோ அதை அப்படியே செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைய தினமும் உங்களுக்கு அனுகூலத்தை வாரி வழங்க போறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய தினம் நெடுநாளைய உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி பெற போறதோ. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான பாக்கியங்கள் உங்களை நாடி வரப்போறதோ. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்க போறது. கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வெற்றி தினமா அமைய போறது.
தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். துணிவையே துணையாக கொண்ட சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் மாத்திரு காரகன் சஞ்சரிக்கிறதும் தொழில் ரீதியான உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. கேந்திரஸ்தானத்தில் கேந்திரஸ்தானாதிபதி சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கண்ணியத்திலும் கனிவை காட்டக்கூடிய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாக்கியமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ரு காரகன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. அனுகூலம், லாபம், மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருகக்கூடிய தினமா அமைய போறது. உங்களது ராசி நாதன் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், வித்யா காரகனுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறதும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கன்யா ராசிக்காரர்களுக்கு குறிப்பா மாணவ செல்வங்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். நீதி, நேர்மை, நியாயம் மிக்க துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை, நிதானத்தை பின்பற்றது நல்லது. உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில் சந்திராஷ்டமம் வந்திருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகளை யோசனை பண்ணி பேசுங்கோ. முடிஞ்சா மௌன விரதம் இருக்கிறது கூட அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான வழிபடுறது, முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது, நெய் தீபம் ஏற்றுறது, கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணுறது, இவைகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விதியை மதியால் வெல்லக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான வெற்றி தினமா அமைய போறதோ. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியிலேயே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், சந்திர பகவானுடைய பார்வை செவ்வாய் பகவான் மேல விழறதும், செவ்வாய் பகவானுடைய பார்வை சந்திர பகவான் மேல விழறதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் நெடுநாளைய உங்களது சிந்தனைகள், நெடுநாளைய உங்களது பிரார்த்தனைகள், நெடுநாளைய உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய தினமா இந்த தினம் அமைய போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். குறிக்கோளில் குறியாய் திகழக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாக்கியமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில் சஷ்டமஸ்தானத்தில் மாத்திரு காரகன் சஞ்சரிக்கும் போது எதையும் சந்திக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகிறதோ. ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ. எதையும் சாதிக்கக்கூடிய வெற்றி தகவல்கள் நாடி வரப்போகிறதோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். உடல் பலத்துடன் உள்ள பலமும் மிக்க மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான மகிழ்ச்சி தினம் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறதும் பொருளாதார உயர்வுகள் ஏற்பட போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களது திறமைகளை சாதிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் கிடைக்க போகிறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள்.
என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அருமையான அனுகூலமான தினமா அமைய போறதோ. லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், குரு பகவானுடைய 7வது பார்வை உங்களது ராசி மேல விழறதும், பஞ்சமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதும், கும்ப ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. உங்களது குடும்பங்கள்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஆனந்தத்தை கொடுக்க போறது. தீப வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சொல் வாக்கும் ஷெல் வாக்கும் மிக்க மீனராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை தினமா அமைய போறதோ. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது, முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறது அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறதோ. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்க போறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே குறிக்கோளா செயல்படுங்கோ. நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.